गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, ஜெயநாம சம்வத்சரம் உத்தராயணம், ஹேமந்த ருத்து, மகர மாதம், சுக்லபக்ஷம், சதுர்தசி திதி. இன்னைக்கு காலம்பரை திரையோதசியாக இருந்தது, இப்போ சதுர்தசி திதி. புனர்வசு நட்சத்திரம். புனர்வசு நட்சத்திரத்தை அன்னைக்கு எல்லாமே யோகமெல்லாம் மரண யோகமாகவே இருக்காது, எல்லாமே அமிர்த யோகமோ சித்த யோகமோ இப்படி நல்ல யோகமாக தான் இருக்கும். ஏன்னா புனர்வசு நட்சத்திரம் அதுக்கு அதிதேவத்தை அதிதி தேவமாதா அமிர்தத்தை வச்சுருக்கப்பட்டவள். அதனால் புனர்வசு நட்சத்திரத்துக்கு அதிதி தேவதான்னு சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட வசதியான புனர்வசு நட்சத்திரம், இப்பேற்பட்ட நல்ல உயர்ந்த இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 73வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். போன வாரம் 72வது தசகத்தில் பார்த்தோம், கம்சன் கபட்டமாக கிருஷ்ணனையும் பலராமனையும் மதுரைக்கு வரவழைச்சு அவளை வதம் பண்ணணுங்கிறதாக கெட்ட எண்ணத்தோடு இருந்தான். அதுக்காக ஒரு தனுர்யாகம்னு ஒரு யாகம் பண்ணுறதாகவும் அதுக்கு அவள்லாம் வரணும்னு பத்திரிகையெல்லாம் அனுப்பிச்சு அக்ரூரை கூப்பிட்டு, நீ போய் கிருஷ்ணனையும் பலராமனையும் அவளுடைய அப்பா அம்மா எல்லாரையும் பந்துக்கள் எல்லாரையும் அழைச்சின்னு வரணுங்கிறதுக்காக பத்திரிகையை கொடுத்து அனுப்பிச்சான். அக்ரூரர் கிருஷ்ணங்கிட்டக்க அபாரமான ஒரு பக்தி வச்சிருக்கப்பட்டவர். அவருக்கு கிருஷ்ணனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது.
கம்சன் போய் இவரை அழிச்சுன்னு வரணும்னு சொன்னோடனே ரொம்ப உற்சாகமாக ரதத்தில் ஏறிண்டு மதுரையிலேருந்து கிளம்பி பிருந்தாவனம் கோகுலத்துக்கு வந்து சேர்ந்தாள். அங்கே வந்து கிருஷ்ணனை பார்த்தாள்னு அதெல்லாம் போன 72வது தசகத்தில் பார்த்தோம். இந்த 73வது தசகத்தில் சுவாமி அக்ரூரரோட கூட கிளம்பி, சுவாமி பலராமன் 2 பேரும் கிளம்பி மதுரைக்கு கிளம்பின்னு இருக்காள். அப்போ என்னென்னலாம் ஆச்சுங்கிறதெல்லாம் பாகவதத்தில் வர்ணிச்சிருக்காள். தசமஸ்கந்தத்தில் 39, 40 அத்தியாயங்களில். அதை இங்கே பட்டதிரி 10 ஸ்லோகங்களில் வர்ணிச்சிருக்காள். ஏன்னா கிருஷ்ணர் வந்து கோகுலத்தை விட்டுவிட்டு மதுரைக்கு கிளம்புறதுக்காக ரதத்தில் கிளம்ப போகிறோங்கிறது தெரிஞ்சுட்டு அங்கே இருக்கப்பட்ட கோபிகைகள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாலாம். ஆஹா, நம்ம கிருஷ்ணன் நம்மளை விட்டுட்டு போகிறாரு, எப்படி திருப்பி எப்போ வருவரோ தெரியலையே, அவர் அப்படியே போயிட்டு அவருடைய எண்ணங்களெல்லாம் என்னன்னு தெரியலையே, அப்புறம் எங்கேயான போயிட்டா திரும்பி வராமல் இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாலாம். அதனால் அவள் வருத்தத்தெல்லாம் சாந்தோனம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஸ்நேகிதனை கூப்பிட்டு, நீ போய் சொல்லு, நான் கண்டிப்பாக திரும்பி வந்து அவள்லாம் பார்ப்பேன் என்பதாக உற்சாகப்படுத்தி விடுன்னு சொல்லி அதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். அதோடு கூட அக்ரூரருக்கு சுவாமி தான் யாருங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து சாக்ஷாத் பரம்பொருள் பகவானுங்கிறத காட்டணுங்கிறதுக்காக ஒரு லீலை பண்ணாள். அதையும் இந்த தசகத்தில் சொல்லியிருக்காள். அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே பகவதோ மதுரா பிரஸ்தான வர்ணனம் நாம 370தமம் தசகம். நிஷமய்ய தவாத யானவார்த்தாம் பிரஷமார்த்தாः பசுபால பாலிகாஸ்தாः கிமிதம் கிமிதம் கதம் நிவிதீமாः சமவேதாः பரிதேவிதானி அகுர்வன். நிஷமய்ய தவாத யானவார்த்தாம், தவ யானவார்த்தாம் நிஷமய்ய, நீ கிளம்பி கோகுலத்தை விட்டுவிட்டு மதுரைக்கு போகிறேங்கிறத கேட்டாள். கர்ண பரம்பரையாக கேட்டாள். அவள்னா கேட்டோடனே அந்த கோபிகைகள்லாம் ரொம்ப வியசனப்பட்டாளாம். இமஹா பசுபால பாலிக்காக, சின்ன குழந்தைகள் பசுபால பாலிக்காக, அந்த கோப ஸ்திரீகள் எல்லாம் நந்த விரஜத்தில் இருக்கப்பட்டவாள்லாம் இதை கேட்டுவிட்டு ரொம்ப பரிதபிச்சாளாம். கிமிதம் கிமிதம் கதம் நூ இத்தீமாக, இது என்னது இது என்னது இது என்னதுன்ட்டு ஆச்சரியப்பட்டு நம்மளெல்லாம் விட்டுவிட்டு இந்த கிருஷ்ணன் போகிறானா என்னதுன்ட்டு ரொம்ப துக்கப்பட்டு வியசனப்பட்டாளாம். அகுர்வன்னு பரிதேவிதானி, ரொம்ப மனசு வருத்தப்பட்டாளாம். எல்லாரும் கூட்டமாக சேர்ந்துட்டு ஒருத்தர கேட்டாலாம், என்னடி இது இப்படி ஆயிடுச்சு, நம்மளை விட்டுட்டு போகிற கல் மனசாக இருக்கானா கிருஷ்ணன், நம்மளை விட்டுட்டு போகிறான் நம்ம எங்கேயும் மதுரைக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப துக்கப்பட்டாளுங்கிறதாக இந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறாள். நிஷமய்ய தவாத யானவார்த்தாம் பிருஷம் ஆர்த்தாக பசுபால பாலிகாஸ்தாக. ஆர்த்தாக நாள் துக்கத்தில் பலவிதமான துக்கம் உண்டு. சம்ஸ்கிருத பாஷையில் துக்கம், வியசனம், ஆர்த்தி, இப்படி பல வார்த்தைகள் சினானிமஸ் வேர்ட்ஸ் உண்டு. ஆனால் ஒன்னொன்றுக்கும் ஷேட்ஸ் அண்ட் மீனிங்கில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆர்த்தின்னா மகத்வியசனம், ரொம்ப ரொம்ப துக்கப்பட்டாக அது ஆர்த்தி. அப்படி இவா ஆர்த்தாம் நாள் ரொம்ப ரொம்ப துக்கப்பட்டாளாம். பகவான் கோகுலத்தை விட்டுவிட்டு யாரோ வந்திருக்கா, அவளை ஆக்ஷன் போகிறதுக்காக போகிறாளாமே, நம்மளை விட்டுவிட்டு இது என்ன தெரியுது இது என்ன தெரியுதுன்ட்டு ஒவ்வொருத்தரும் தப்பிச்சாலாம். கூட்டம் கூட்டமாக சேர்ந்து பேசினாலாம். கிமிதம் கிமிதம் கதம் நு இத்தீமாக, இது எப்படி ஆச்சுது, நம்மளை விட்டுட்டு போ மனசு எப்படி அவனுக்கு வந்தது. சமவேதாக பரிதேவிதானி அகுர்வன்னு, எல்லாரும் சேர்ந்து கூட்டம் கூட்டமாக நின்று ரொம்ப துக்கப்பட்டாளாம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தை சொல்கிறாள் பட்டதிரி. நிஷமய்ய தவாத யானவார்த்தாம் பிருஷமார்த்தாக பசுபால பாலிகாஸ்தாக கிமிதம் கிமிதம் கதம் நிவிதீமாக சமவேதாக பரிதேவிதானி அகுர்வன்னு. அடுத்த ஸ்லோகத்தில் இந்த கோப ஸ்திரீகள் எல்லாம் என்னமா துக்கப்பட்டு என்ன பேசிண்டாள்னு சொல்கிறாள்.
கருணாநிதிரேஷ நந்தசூனு கதமஸ்மான் விசிருஜேத் அனன்யநாதாः பதனः கிமு தெய்வம் ஏவமாசீத் இதி தாः त्वद्गतमानसा विलेपुः. கருணாநிதிரேஷ நந்தசூனு, இந்த நந்தகோபனுடைய பிள்ளையான இந்த கிருஷ்ணன் இருக்கானே, நம்ம அவன் மேலேயே உசுரை வச்சிருக்குமே, அவனை நம்ம எத்தனை நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தோம்? அவன் கருணாநிதின்னு நினச்சிட்டு இருந்தோம், கருணை கடல்னு நினச்சிட்டு இருந்தோம். அவன்தான் கருணேங்கிற விஷயத்தை வச்சுட்டு இருக்க, பூர்ணமாக வச்சுட்டு இருக்கப்பட்ட ஹிருதயத்தை படைச்சவன், நம்ம மேலாம் கருணையாக இருக்கப்பட்டவன் நினச்சோமே, ஏமாந்து விட்டோமே. கருணாநிதி ஏஷ நந்தசூனு, இந்த நந்தசூனு ரொம்ப கருணாநிதின்னு தானே நினச்சோம். அப்போ ஏற்பட்ட இந்த கருணாநிதி எப்படி இப்படி பண்ணிவிட்டான்? கதம் அஸ்மான் விசிருஜேத் அனன்யநாதாக. நாதாக நமக்கெல்லாம் யாரானும் லீடர், யாரானும் தலைவன் உண்டா? அநாதான்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அந்நியநாதானா வேறு யாரோ தான் தலைவன் அர்த்தம். அனன்யநாதானா ஒரு தலைவனுமே இல்லாத அநாதைகளாக இருக்கப்பட்டவளா ஆயிட்டோமே நம்ம. அவள் அப்பேற்பட்டவள், அவனை தவிர நமக்கு வேற யாரும் கதி கிடையாது. அப்பேற்பட்ட நம்மளை கதம் அஸ்மானு விசிறிஜேத்து, எப்படி அவனுக்கு விட்டுட்டு போகிறதுக்கு மனசு தோணித்து? அவ்வளவு கருணையாக இருப்பவன் ஆச்சேவன், அவனுக்கு எப்படி கருணை போய் நம்மளை விட்டுவிட்டு, அந்த நந்தவிரஜத்தை விட்டுவிட்டு நம்மளெல்லாம் விட்டுவிட்டு போகணும்னு எப்படி தோணித்திரின்னு ஆச்சரியப்பட்டாலாம். பதனா கிமு தெய்வம் ஏவமாசீத்து. தெய்வம்னா டெஸ்டினின்னு சொல்கிறது, அதாவது ஒருத்தருடைய ஃபேட், அவளுக்கு ஏற்பட்ட விதின்னு சொல்கிறது. அதாவது விதிங்கிற பதமே எப்படி வந்ததுன்னா, விதினா பிரம்மான்னு அர்த்தம். பிரம்மா தலையில் எழுதி வச்சுட்டு போயிருக்காண்டின்னு சொல்கிறது இல்லையா? அதாவது ஏதாவது நடந்ததுன்னா சொல்லுவா, என்னவோ நம்ம தலையில் எழுத்துப்படி நடக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? தலையில் எழுதுறதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த விதினா பிரம்மான்னு அர்த்தம். இந்த விதிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த பிரம்மா எழுதி வச்சுருப்பலாம் இன்னும் பெருசாக ஒரு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறதுங்கிறதெல்லாம். அதுதான் விதின்னு சொல்கிறது, தெய்வம்னு சொல்கிறது. தெய்வங்கிற அர்த்தத்தை அந்த வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு அர்த்தமும் உண்டு, ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டின்னா தெய்வம்னா இப்படி நடந்தாலும் நடக்கலாம், அப்படின்னு ஒரு காயினை போட்டால் தலை விழுந்தாலும் விழும், கால் தலை இல்லை பூ விழுந்தாலும் விழும்னாக்க, ஹெட் ஆர் டெய்லில் போட்டோம்னா ஹெட் வந்தாலும் வரலாம், டெய்ல் வரலாலும் வரலான்னாக்க அது தெய்வம். அதாவது இட் இஸ் ப்ராபபிலிட்டி பிளேஸ் தேர். அதுதான் அப்படி தெய்வங்கிற வார்த்தைக்கு கடவுள் தெய்வங்கள்னு ஒரு அர்த்தம், ஃபேட்டுன்னு ஒரு அர்த்தம், ஆனால் ப்ராபபிலிட்டின்னு ஒரு அர்த்தம். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ட்டு. கிமுனா தெய்வம் ஏவம் ஆசீத்து, இது நம்மளுடைய தலை எழுத்துட்டு, இது வேற ஒன்றும் இல்லை. அதனால்தான் நமக்கு வேற கதியே கிடையாது அவனை தவிர. அஸ்மானு அனன்யநாதாக, நமக்கு வேற யாராலும் கதி உண்டா? வேற போய் சேர்றதுக்கு ஏதான இடம் உண்டா? அப்பேற்பட்ட நம்மளெல்லாம் விட்டுவிட்டு, அவனோ கருணாநிதி, அவன் கருணையெல்லாம் வச்சிருக்கப்பட்டவன், அவன் போய் இப்படி பண்ணிவிட்டானே நம்மளை விட்டுவிட்டு அப்படின்னு சொல்லி ஆலாபனை பண்ண ரொம்ப துக்கப்பட்டாலாம். சொல்லி கருணாநிதிரேஷ நந்தசூனு கதமஸ்மான் விசிருஜேத் அனன்யநாதாக பதனः கிமு தெய்வம் ஏவமாசீத். இது நம்ம தலைவிதினாலாம். இதி தாः त्वद्गतमानसा விலேபு. त्वद्गतमानசாः, உங்ககிட்டயே தங்களுடைய மனசை வச்சிருக்கப்பட்டவாள், வேறு எங்கேயும் மனசை வைக்காமல் சதா சர்வதா கிருஷ்ணன்கிட்டயே மனசை வச்சுருக்கப்பட்ட அந்த கோப ஸ்திரீகள், சின்ன குமாரி, சின்ன குழந்தைகள், அவள்லாம் விசிச்சு எழுதுருந்தாலாம். இந்த மாதிரி நீ மதுரைக்கு கிளம்ப போகிற, பலராமனோடு கூடியும் அந்த அக்ரூரர் வந்திருக்காரு, அவரை ஒன்று அழிச்சுன்னு போகிறார், தேர்லேருந்து தேர் வந்து வாசலில் நிற்கிறது, ரெடியாக நிற்கிறது, லிமசின்னு பார்த்துவிட்டு அவள் எல்லாரும் கூட்டமாக அந்த கோகுலத்தில் நின்றுட்டு வியசனப்பட்டாளாம். இப்படி போகிறாளே கிருஷ்ணர் நம்மளை விட்டுட்டுன்ட்டு. கருணாநிதிரேஷ நந்தசூனு கதமஸ்மான் விசிருஜேத் அனன்யநாதாக பதன கிமு தெய்வம் ஏவமாசீத் இதி தாः त्वद्गतमानसा விலேபு. அப்போது சொல்கிறாள் அவள்னா, அந்த அவள்லாம் நினச்சிண்டாளாம், இந்த சுவாமி
முதல் ராத்திரி சொல்லியிருக்காள். அந்த ஃப்ரெண்டு அவள் அப்பா அம்மா எல்லாரோடையும் கூட பேசிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நான் போய் அவள்கிட்ட சாந்தோனம் பண்ணிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கார் சுவாமி. அது சொல்கிறாள் இங்கே. சரம பிரகரே பிரதிஷ்டமான சக பித்ரா நிஜமித்ர மண்டலைஷ பரிதாபரம் நிதம்பினீனாம் சமயிஷ்யன் வியமுச்சா சகாயமேகம். சுவாமி மதுரைக்கு கிளம்பி போனாக்க இந்த கோபிகைகள்லாம் வருத்தப்படுவாள். அவள் மனசை சாந்தோனம் பண்ணணும். அவளுடைய கண்கள்லேருந்து அந்த கண்ணீரை விலக்கி அவளுக்கு உற்சாகப்படுத்தி விடணும். நல்ல வார்த்தைகள் பேசணும்னு முதல் ராத்திரி அப்பாவோடையும் அவருடைய ஸ்நேகிதாளோடையும் கூட இருந்து பேசிகிட்டு இருந்தாலாம் சுவாமி. ஆனால் அவருக்கு நேர போய் சொல்கிறதுக்கு மனசு வரல. ஏன்னா 2 காரணம்னாள். நேர போய் சேர்ந்தா அந்த கோபஸ்திரீகளெல்லாம் வியசனம் தாங்காமல் ஹார்ட்டு வெடிச்சு போயிடும் அவளுக்கு. சுவாமியே நேர போய் சொல்லி நான் போயிட்டு வர போகிறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்காக போனால் சுவாமியை பார்த்தோன்னே நீ கிளம்பிட்டியான்னு ஹார்ட்டு வெடிச்சு போயிடும். 2வது, சுவாமி பக்த பராதீன, பக்தாளனுடைய பக்தியினால் வசப்பட்டு கட்டுப்பட்டவர். அவர் அங்கே போய் அவளுடைய கண்ணீர்லாம் பார்த்துவிட்டார்னா அவர் மதுரையே போகமாட்டார். மதுரையும் ஆச்சு, கம்சனும் ஆச்சு, எல்லாரும் ஆச்சு, நான் போக போகிறதில்லை. இவாளுடைய துக்கத்தை கண்ணீரை பார்த்துவிட்டு நான் எப்படி போவேன்? அங்கேயே தங்கினாலும் தங்க முடியாயிடும். அதனால சுவாமி இதெல்லாம் நினச்சின்னு என்ன பண்ணாள், தான் போகாமல் தன்னுடைய ஸ்நேகிதனை அனுப்பிச்சாலாம். ஒரு சகா, ஒரு ஸ்நேகிதனை அனுப்பிச்சு சொன்னாலாம், நீ போய் அவளை சாந்தோனம் பண்ணுன்னு அனுப்பிச்சி வச்சாலாம். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. சரம பிரகரே பிரதிஷ்டமான சகபித்ரா நிஜமித்ர மண்டலைச்ச பரிதாபரம் நிதம்பினீனாம் சமயிஷ்யன் வியமுச்சா சகாயமேகம். சகாயம் ஏகம் சமயிஷ்யன். நீ என்ன பண்ண கிருஷ்ணா, ஒரு ஃப்ரெண்டை அனுப்பிச்சே. இவாளுடைய மனஸ்தாபங்கள் எல்லாம் எப்படி இருக்கா நித்தம்பினா பரிதாபரம் நிதம்பினாம். ஒரேடியா பரிதாபமாக இருக்காள். அப்படியே துக்க கடலில் மூழ்கி இருக்கப்பட்ட இந்த கோப ஸ்திரீகளெல்லாம் சாந்தோனம் பண்ணி விடணுங்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்டை அனுப்பிச்சேன். அப்படி அனுப்பணும்னு நீ தீர்மானம் பண்ணே. யாரோட கூட? பிரதிஷ்டமான சக பித்ராஜ நிஜமித்ர மண்டலை, உன்னுடைய ஸ்நேகிதாள் அப்பா எல்லாரோடையும் கூட சேர்ந்து நான் கிளம்பி போகிறேன். ராத்திரி வேலை ஆயிடுத்து, நாளைக்கு கிளம்ப போகிறோம். போய் வாழ்னா சாந்தோனம் பண்ணணுங்கிற தீர்மானம் பண்ணி ஒரு ஃப்ரெண்டை அனுப்பிச்சியேப்பா அப்படின்னு சொல்கிறாள் குருவாயூரப்பனை பார்த்து. சரம பிரகரே பிரதிஷ்டமான சக பித்ரா நிஜமித்ர மண்டலைஷ பரிதாபரம் நிதம்பினீனாம் சமயிஷ்யன் வியமுச்சா சகாயமேகம். இந்த அழகான கோபிய ஸ்திரீகளை சாத்வனம் பண்ணுறதுக்காக நீ ஒரு ஸ்நேகிதனை அனுப்பிச்சேங்கிற பட்ட 3வது ஸ்லோகம் இது. அச்சிதாத் உபயாமி சந்நிதிம் வோ பவிதா சாதுமயைவ சங்கமஸ்ரீ அமிர்தாம்புநிதௌ நிமஜ்ஜயிஷ்யே திருதமித்யாஸ்வசிதா வதூரகார்ஷீ. சுவாமி தன்னுடைய ஸ்நேகிதன் மூலமாக என்ன சொல்லி அனுப்பிச்சாள்னா, அச்சிதாத் உபயாமி சந்நிதிம் வோ, உங்களுடைய சந்நிதி, உங்களுடைய முன்னாடி நான் சீக்கிரமே வரப்போகிறேன். சீக்கிரமே நம்ம 2 பேரும் எல்லா கோபஸ்திரீகளான நீங்கள் நான் எல்லாரும் மறுபடியும் ஒன்று சேர போகிறோம். சங்கம ஸ்ரீஹி மயாயேவ, சங்கமங்கிறான ஸ்ரீ கட்டாட்சம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. என்னோட கூட சேர்க்கைங்கிறது ஏற்பட போகிறதுங்கிறாள். என்ன அர்த்தம்னா, சுவாமி இவாளுக்கு சொல்கிறாள், உங்களுக்கு இனிமேல் புனர்ஜென்மாவே கிடையாது. என்ன அமிர்தாம்புனிதிம் திருத்தம் நிமஜ்ஜயிஷ்யேங்கிறாள். உங்களை அமிர்தாம்புனிதௌ நிமஜ்ஜயிஷ்யே, ஆனந்தம் பிரம்மானந்தங்கிறதான ஒரு சமுத்திரம் இருக்கே, அதில் இனிமே பிறப்பு இறப்பு எந்த ஒன்றுமே கிடையாத ஒரு முக்திங்கிற சமுத்திரம் இருக்குது. அதில் உங்களை மூழ்கடிக்க போகிறேங்கிறாள் சுவாமி. என்ன அர்த்தம்? உங்களுக்கு சாயுஜ்யத்தை கொடுத்துட போகிறேன், என்னோட கூட நீங்கள் சேர்ந்துட போகிறேள், பர்மனெண்ட்டாக சேர்ந்துட போகிறேள்னு அர்த்தம். அதை சீக்கிரமாகவே நான் பண்ணிவிடுறேன், அதனால் நீங்கள் மனசை வருத்தப்படாமல் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்நேகிதன் மூலமாக
அந்த பெண்கள் இளம் பெண்களான கோபஸ்திரீகளுக்கு சொல்லி அனுப்பிச்சாலாம். ஸ்திரீகளுக்கு அச்சிராத் உபயாமி சந்நிதிம்வோ பவிதா சாது மயைவ சங்கமஸ்ரீ, கண்டிப்பா நீங்கள் என்னோடு ஒன்னா சேரப்போறேள். அமிர்தாம்புநிதௌ நிமஜ்ஜயிஷ்யே, உங்களை மூழ்கடிக்க போறேன். சமுத்திரத்தில் எப்பேற்பட்ட சமுத்திரம், ஆனந்தாமிருதம்ங்கிற சமுத்திரத்தில் மூழ்கி அடிச்சு உங்களுக்கு இனிமே புனர்ஜென்மாவே இல்லாமல் பண்ணிட போறேன். துரிதமித்யாஸ்வசிதா வதூரகார்ஷி, இப்படிலாம் வேதாந்த பரமா சொன்னால் அவளுக்கு துக்கமாகும். அதனால் உங்களோட நான் சேரப்போகிறேங்கிறத மாத்திரம் சொல்லி அனுப்பிச்சாள். இத்தனை விஷய வாக்கியங்கள் அதை தொக்கி இருக்குங்கிறதுக்காக பட்டதிரி வியாக்கியானமாக இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காள். அச்சிராதுபயாமி சந்நிதிம்வோ பவிதா சாது மயைவ சங்கமஸ்ரீஹி அமிர்தாம்புநிதௌ நிமஜ்ஜயிஷ்யே துருதமித்யாஸ்வசிதா வதூரகார்ஷி. இவ்வாறாக ஆஸ்வசிதா அகார்ஷிஹி, அவளை மனசை சாந்தோனம் பண்ணுறதுக்காக ஒரு நிஜ சக்கையன, ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஸ்நேகிதனை அனுப்பிச்சேலாமே ஏ குருவாயூரப்பான்னு சொல்கிறாள் 4வது ஸ்லோகத்தில். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே பகவதோ மதுரா பிரஸ்தான வர்ணனம் நாம 370தமம் தசகம். நிஷமய்ய தவாத யானவார்த்தாம், நிஷமய்ய தவாத யானவார்த்தாம், நிஷமய்ய தவாத யானவார்த்தாம் भृशमार्ताः पशुपाल बालिकास्ताः, भृशमार्ताः पशुपाल बालिकास्ताः, भृशमार्ताः पशुपाल बालिकास्ताः. किमिदं किमिदं कथं न्वितीमाः, किमिदं किमिदं कथं नु इतीमाः, किमिदं किमिदं कथं न्वितीमाः. समवेताः परिदेवितान्यकुर्वन्, समवेताः परिदेवितानि अकुर्वन्, समवेताः परिदेवितान्यकुर्वन्. करुणानिधिरेष नन्दसूनुः, करुणानिधिरेष नन्दसूनुः, करुणानिधिरेष नन्दसूनुः. कथमस्मान् विसृजेत् अनन्यनाथाः, कथमस्मान् विसृजेत् अनन्यनाथाः, कथमस्मान् विसृजेत् अनन्यनाथाः. बत न किमु दैवम् एवमासीत्, बत न किमु दैवम् एवमासीत्, बत न किमु दैवम् एवमासीत्. इति ताः त्वद्गतमानसा विलेपुः, इति ताः त्वद्गतमानसा विलेपुः, इति ताः त्वद्गतमानसा विलेपुः. चरमप्रहरे प्रतिष्ठमानः, चरमप्रहरे प्रतिष्ठमानः, चरमप्रहरे प्रतिष्ठमानः. सह पित्रा निजमित्रमण्डलैश्च, सह पित्रा निजमित्रमण्डलैश्च, सह पित्रा निजमित्रमण्डलैश्च. परितापभरं नितम्बिनीनां, परितापभरं नितम्बिनीनां, परितापभरं नितम्बिनीनां. शमयिष्यन् व्यमुचः सखायमेकम्, शमयिष्यन् व्यमुचः सखायमेकम्, शमयिष्यन् व्यमुचः सखायमेकम्. अचिरादुपयामि सन्निधिं वो, अचिरादुपयामि सन्निधिं वो, अचिरादुपयामि सन्निधिं वो. भविता साधु मयैव सङ्गमश्रीः, भविता साधु मयैव सङ्गमश्रीः, भविता साधु मयैव सङ्गमश्रीः. अमृताम्बुनिधौ निमञ्जयिष्ये, अमृताम्बुनिधौ निमञ्जयिष्ये. द्रुतमित्याश्वसिता वधूरकार्षीः, द्रुतमित्याश्वसिता
வதூஹு அகார்ஷீஹி த்ருதமித்யாஸ்வசிதா வதூரகார்ஷீஹி த்ருதமித்யாஸ்வசிதா வதூரகார்ஷீஹி. ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்தது 5வது ஸ்லோகம். அதில் சொல்கிறாள், இந்த கோபஸ்திரீகள்லாம் கிருஷ்ணனும் பலராமனும் அக்ரூரர் கொண்டு வந்த ரதத்தில் ஏறிண்டு எல்லாருக்கும் பை பை சொல்லிவிட்டு கிளம்பி கோகுலத்தை விட்டு கிளம்பி போயின்னு இருக்காள். அவள் போகிறத கண்களில் தண்ணீர் ததும்ப அந்த கோபஸ்திரீகள் எல்லாம் தூரக்க கண்ணுக்கே தெரியாத இருக்கிற மட்டும் தூரக்க கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஆகி கடைசியில் ஒரு பொட்டு மாதிரி ஆகி அதையும் பார்த்துட்டே இருந்தாலாம். அப்புறம் அது கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போகிற மட்டும் அது தூரக்க கிருஷ்ணனும் பலராமனும் போகிற ரதத்தை பார்த்துட்டே இருந்தாலாம். ச விஷாதபரங்கிறாள். ஹிருதயம் முழுக்க துக்கமாக இருந்துட்டு நீ சீக்கிரம் வரணும்னு கெஞ்சி கேட்டுண்டே அதை அப்படி பார்த்துட்டே இருந்தாலாம் அந்த கோபஸ்திரீகள். அதை இந்த 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். சவிஷாதபரம் சமாஞ்சமுச்சைஹி அதிதூரம் வனிதாபிஹி க்ஷ்யமாணா மிருது தத்திசி பாதயன்ன பாங்கான் சபலோ அக்ரூரரதேன நிர்கதோ பூ. சவிஷாதபரம் சயாஞ்சமுச்சைஹி. சவிஷாதபரம் நாள் அவளுடைய ஹிருதயம் முழுக்க அப்படியே துக்கத்தில் முழியிருக்காளாம், துக்கமாக இருக்காம், கிருஷ்ணன் நம்மளை விட்டுட்டு போகிறான்னுட்டு. ச விஷாதபரம் சயாஞ்சமுச்சைஹி. ரொம்ப இறஞ்சி கத்திண்டு அப்படியே கெஞ்சலாளாம், இறஞ்சி சத்தம் போட்டு சொல்கிறாளாம். என்ன சொல்கிறாள்? சீக்கிரம் வந்துடுப்பா, சீக்கிரம் வந்துடுன்னுட்டு சொல்கிறாளாம் கிருஷ்ணன் கிட்டக. சயாஞ்சமுச்சைஹி அதிதூரம் வனிதாபி ஈக்ஷ்யமாணா. அந்த வனிதைகள்லாம் கோபஸ்திரீகள் எல்லாம் ரொம்ப தூரம் கிருஷ்ணனுடைய ரதத்தை பார்த்துட்டே இருக்காளாம். கிருஷ்ணனுடைய ரதம் மறையிற மற்றும் அதையே பார்த்துட்டு இருக்காளாம். அவர் மதுரையை நோக்கி போயிட்டு இருக்க ரதம். மிருது தத்திசி பாத்தயன்ன பாங்கான்னு அந்த கிருஷ்ணன் போகிற ரதம் அந்த திசை இருக்கே, அந்த திசையே ரொம்ப துக்கத்தோடு பார்த்துட்டு இருக்காளாம். மிருது தத்திசி பாத்தயன்னு அபாங்கான்னு சபலோ அக்ரூரரதேன நிர்கதோ பூ. சபலா பலராமனோடு கூட அக்ரூரரதேன அக்ரூரர் கொண்டு வந்தார ஒரு ரதம், அதில் ஏறிண்டு நிர்கதோ பூஹு நீ கிளம்பி போயிட்டியே, கோகுலத்தை விட்டுவிட்டு மதுரைக்காக கிளம்பி போயிட்டியே, அதை பார்த்து துக்கத்தை அடைஞ்சி கண்களில் ஜலம் ததும்ப அந்த கோபஸ்திரீகளெல்லாம் அதையே பார்த்துட்டு இருந்தார்னு சொல்லப்பட்ட 5வது ஸ்லோகம். சவிஷாதபரம் சயாஞ்சமுச்சைஹி அதிதூரம் வனிதாபிரீக்ஷ்யமாணः மிருது தத்திசி பாதயன்ன பாங்கான் சபலோ அக்ரூரரதேன நிர்கதோ பூ. சுவாமியினுடைய மனசும் துக்கத்திலேயே இருந்ததுங்கிறாள் 6வது ஸ்லோகத்தில். அவருக்கு விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அக்ரூர ரதத்தை விட்டுன்னு போகிறாள். அது கோகுலத்தை தாண்டி நந்த விரஜத்துலேருந்து தாண்டி பிருந்தாவனம்ங்கிற காட்டுக்குள்ளால் இன்னும் பல காடுகள் இருக்குது. அந்த காடுகளெல்லாம் தாண்டி போகணும் மதுரைக்கு. அதில் அந்த காடுகளெல்லாம் தான் சுவாமி விளையாடிருக்கார் அந்நிய கோபாலோடு கூட. அதெல்லாம் தாண்டி போகிறதே நல்ல பசுமாடு கூட்டங்கள்லாம் அங்கே அப்படியே நின்றுட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டே போனாள். அது சொல்கிறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில். அனசா பகுலேன வல்லவானாம் மனசா சானுகதோத வல்லபானாம் வனமார்த்த மிருகம் விஷண்ண விருக்ஷம் சமதீதோ யமுனா தட்டி மயாசீஹி. மெதுவாக நந்த கோகுலத்தை விட்டு இந்த ரதம் கிளம்பித்து கிருஷ்ணனையும் பலராமனையும் அழிச்சுட்டு இருந்து அக்ரூரர் கிளம்பினார். அப்படி கிளம்பினோடனே கோபஸ்திரீகள் வீச்சு அழறாள், இவர் போகிறாருன்ட்டு. அப்போ பாக்கி இருக்கிற அந்நிய கோபாலாலெல்லாம் அவளுடைய சின்ன சின்ன மாட்டு வண்டி அதை எடுத்து ஓட்டிட்டு வேகமாக விரட்டிட்டு கிருஷ்ணன் போகிற அதே ரதத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாளாம். கிருஷ்ணான்னு கத்திந்து கோபாலாலெல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்காள். அப்போ கிருஷ்ணர் அதை பார்த்து திரும்பி பார்க்குறார். தன்னுடைய மேலே இருக்கப்பட்ட பிரியத்தினால இந்த கோபாலால்னா ஓட்டின்னு வரத்தை பார்க்குறாள். அந்த வனங்கள்லாம் தான் விளையாடி அவளோட விளையாடின பிருந்தாவனம் முதலிய வனங்களெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறாள்.
பார்த்தா அவருக்கு ரொம்ப துக்கமாக இருக்காம். அந்த வனங்களில் இருக்கப்பட்ட பசுமாட்டு கூட்டங்கள்லாம் அப்படி மேய்ஞ்சின்னு இருக்கு புல்லை. அது புல்லெல்லாம் மேயத்தை நிறுத்திவிட்டு தலையை தூக்கி கிருஷ்ணர் போகிற திசையை பார்த்து கண்கள்லேருந்து ஜலம் விட்டு நிற்கிறதுகளாம். வனமார்த்த மிருகம் விஷண்ண விரக்ஷம் நாள். அந்த மரங்களெல்லாம் அசிஞ்சு அசிஞ்சு ஆடும் எப்போதும். அது ஒரு க்ஷண நேரம் அந்த மரங்களெல்லாம் துக்கப்படுறது மாதிரி அசையாமல் நின்றுண்டு எப்பொழுதும் அப்படியே அசிஞ்சு அசிஞ்சு ஆடுற மரங்களெல்லாம் அப்படியே துக்கத்தோடு கூட கிருஷ்ணனோட போகிற வழியை பார்த்துட்டு இருக்கான். அப்படியாக நினச்சி இந்த யமுனையினுடைய கரைக்கு வந்து சேர்ந்துதான் அந்த யமுனை நதியினுடைய தாண்டி தான் மதுரைக்கு போனோம். அப்போ யமுனை நதியினுடைய கரைக்கு வந்து சேர்ந்ததுங்கிறாள் அந்த ரதம். அனசா பகுலேன வல்லவானாம் மனசாச்சானுகதோத வல்லபானாம். ஹே கிருஷ்ணா, அக்ரூரர் ஒன்று அவருடைய ரதத்தில் அழிச்சுன்னு போயிட்டு இருக்காள் பலராமனோடு கூட. ஆனால் உன்னோட பின்தொடர்ந்து இன்னும் என்னென்ன தெரியுமா வந்ததுன்னாள். கோபாலாலெல்லாம் உன்னை விட மனசு இல்லாமல் அவாத்து வண்டியில் ரேக்லா வண்டியில் ஏறி உட்காந்துட்டு மாட்டை விரட்டிட்டு உன்னோட பின்னாடியே தொடர்ந்து வந்தார்கள். அதோடு கூட அந்த கோப ஸ்திரீகளுடைய மனசுங்கப்பட்ட விஷயம் இருக்கே, அதுவும் உன்னை பின்தொடர்ந்து வந்ததுங்கிறாள். மனசாச்சா அனுகதோத வல்லபானாம். இந்த கோப ஸ்திரீகளுடைய மனசு இருக்கே, அதுவும் உன்னை பின்தொடர்ந்து வந்தது. வனமார்த்த மிருகம் விஷண்ண விரக்ஷம். அந்த காட்டு பிருந்தாவனம் முதலான வனங்கள் மூலமாக நீ போகிறத அந்த காட்டில் மேய்ஞ்சின்னு இருக்கிற பசுக்கள் தலையை தூக்கி உன்னை கண்களில் ஜலத்தோடு கூட பார்த்தது. விஷண்ண விரக்ஷம், அங்கே பல விரக்ஷங்கள் இருந்தது புஷ்பத்தோடு கூட. அதுகள்லாம் தலையை ஆட்டி இப்படி காட்டில் காற்று வரும்போது வீசும் ஆடும். அதுக்கு ஒரு க்ஷணகாரியம் ஆடாமல் நின்றுண்டு உன்னையே துக்கத்தோடு பார்த்துதேப்பா. அப்படியாக நீ யமுனா தடீம் அயாசி, மெதுவாக யமுனை நதியினுடைய கரைக்கு வந்து சேர்ந்தே உன்னுடைய ரதம் நாள். அனசா பகுலேன வல்லவானாம் மனசாச்சானுகதோத வல்லபானாம் வனமார்த்த மிருகம் விஷண்ண விரக்ஷம் சமதீதோ யமுனா தடீம் அயாசி சொல்லப்பட்ட 6வது ஸ்லோகம். அந்த யமுனா நதி வந்தோடனே அக்ரூரர் என்ன பண்ணாள், ஆஹா புண்ணிய நதியாச்சே இந்த யமுனே, அதில் இறங்கி ஸ்நானம் பண்ணணும்னு நினச்சாள். என்ன அந்த சமயம் வந்து சேர்ற சமயம் அவர் ஆராதனை பண்ண வேண்டியது, சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் பண்ண வேண்டிய நேரம் அது. இப்போ கிருஷ்ணங்கிட்ட சொன்னாள், அப்பா கிருஷ்ணா நீ இரு கரையில், நான் இறங்கி ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனாதி கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு வரேன்னு இறங்கினாள் அங்கே நதியில். அதை சொல்கிறாள் இங்கே. நியமாய நிமஜ்ய வாரிணி த்வாம் அபிவீக்ஷ்யாதரதேபி காந்தினேயா விவசோ அஜனி கிம் நு இதம் விபோஸ்தே நனு சித்ரம் து அவலோகனம் சமந்தாத். நியமாய நிமஜ்ய வாரிணி த்வாம் அபிவீக்ஷ்யாதரதேபி காந்தினேயா. காந்தினேயன் அக்ரூரருக்கு பேரு. அந்த அக்ரூரர் யமுனையினுடைய கரையில் இந்த ரதத்தை நிறுத்திவிட்டு கிருஷ்ணன் அங்கே ரதத்து மேலே உட்காத்தி வச்சுவிட்டு பலராமனையும் நீங்கள் இருங்கோன்னு சொல்லி இவர் தண்ணிக்குள்ளே நிமஜ்ய வாரிணி நியமாய தன்னுடைய காலை கடன்கள்னு சொல்லப்பட்ட சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் அர்க்கியங்கள்லாம் கொடுக்கணும், அதுக்காக இறங்கி ஸ்நானம் பண்ணுவோம்னு தண்ணிக்குள்ளே இறங்கினார். தண்ணிக்குள்ளே முழுகினார். தண்ணிக்குள்ளே முழுகினா என்ன ஆச்சரியம்னால் அங்கே பார்க்குறாரு, கண்ணை திறந்து தண்ணிக்குள்ளே அங்கே சுவாமி இருக்கார். ஆதிசேழு தல்பத்தில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி எங்கள் சுவாமியை பார்க்குறார். பார்த்தா அவருக்கு ஆச்சரியமாச்சு, என்னடாது கிருஷ்ணனை கரையில் உட்காந்து வச்சுட்டு வந்திருக்கோம், இங்கே உள்ளே போய் இங்கே இருக்கானே கிருஷ்ணன்னுட்டு ஆச்சரியப்பட்டு தலையை வெளியில் தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்து கரையில் பார்த்தார். கரையில் ரதத்து மேலே கிருஷ்ணன் உட்காந்துருக்கான்னு சிரிச்சுட்டே இவரை பார்த்துட்டு மறுபடியும் ஸ்நானம் பண்ணார். தலையை முழுக்கினார். கண்ணை திறந்து உள்ளே பார்த்தார். உள்ளே பார்த்தா அங்கே கிருஷ்ணர் இருக்கார். உடனே வெளியில் வந்து தலையை தூக்கி வெளியில் பார்க்குறார், இங்கே ரத்தத்தில் கிருஷ்ணர் இருக்கார். இவருக்கு ஒன்றுமே புரியல இருக்கு. நியமாய நிமஜ்ய வாரிணி துவாம் அபிவீக்ஷ்யாத ரதேபி காந்தினேயா. உள்ளுக்குள்ளேயும் உன்னை பார்த்தார். ரதே அப்பி வெளியில் நீ ரத்தத்தை நிறுத்தி வச்சிருக்கிய, அது மேலே உட்காந்துருக்கே, அதையும் பார்த்தாள். விவசோ அஜனி கிம் நு இதம் விபோஸ்தே. விவசா அஜனினாள்.
அவருக்கு ஒரேடியாக ஆச்சரியம் ஏற்பட்டு கொடுத்து அப்படியே மேலெல்லாம் ஒரேடியாக மயிர்கூச்சல் எரிய ஆரம்பிச்சு கொடுத்து, என்னது சுவாமியினுடைய விசேஷத்தை பார்த்தியா, தண்ணிக்குள்ளேயும் கிருஷ்ணர் இருக்கார், வெளியிலையும் இருக்காருன்னு மேலெல்லாம் ஒரேடியாக ஹாரிபுலேஷன், மேலெல்லாம் அப்படியே மயிர்கூச்சல் எரிய அவளுக்கு ஒரேடியாக ஒண்டர் ஸ்ட்ரக். விவசோ அஜனி கிம் நு இதம் விபோத்தே நனு சித்திரம் தூ அவலோகனம் சமந்தாத்து. என்னது உன்னை எங்கே பார்த்தாலும் பார்க்க முடிகிறதே, இது என்ன சித்திரம், சித்திரம்னா இது ஒண்டர்னு அர்த்தம், இது என்னடா இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார் அக்ரூரர். அவருக்கு புரியல, கிருஷ்ணர் எங்கேயும் உள்ளே இருக்கார் வெளியிலையும் இருக்காருன்னுட்டு. அதாவது சுவாமி அவருக்கு தான் யாருங்கிறத நிரூபணம் பண்ணணுங்கிறதுக்காக, சாட்சாத் பரம்பொருளுங்கிறத அந்த அக்ரூரருக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி ஒரு லீலையை பண்ணாள். நியமாய நிமஜ்ய வாரிணி துவாம் அபிவீக்ஷ்யாதரதேபி காந்தினேயா விவசோ அஜனி கிம் நு இதம் விபோஸ்தே நனு சித்திரம் து அவலோகனம் சமந்தாத்து. ஆச்சரியப்பட்டாளாம், அக்ரூரர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாள். அப்படிப்பட்ட 7வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் 3ஐயும் அத்தியனம் பண்ணுவோம். சவிஷாதபரம் சயாஞ்சமுச்சைஹி சவிஷாதபரம் சயாஞ்சமுச்சைஹி சவிஷாதபரம் சயாஞ்சமுச்சைஹி அதிதூரம் வனிதாபிஹி ஈக்ஷ்யமாணः அதிதூரம் வனிதாபிரீக்ஷ்யமாணः அதிதூரம் வனிதாபிரீக்ஷ்யமாணः மிருது தத்திஷி பாதயன்ன பாங்கான் மிருது தத்திஷி பாதயன்ன பாங்கான் மிருது தத்திஷி பாதயன்ன பாங்கான் சபலோ அக்ரூரரதேன நிர்கதோ பூ சபலோ க்ரூரரதேன நிர்கதோ பூ சபலோ க்ரூரரதேன நிர்கதோ பூ அனசா பகுலேன வல்லவானாம் அனசா பகுலேன வல்லவானாம் அனசா பகுலேன வல்லவானாம் மனசா சானுகதோத வல்லபானாம் மனசா சானுகதோத வல்லபானாம் மனசா சானுகதோத வல்லபானாம் வரமார்த்தமிருகம் விஷண்ணவிருக்ஷம் வனமார்த்தமிருகம் விஷண்ணவிருக்ஷம் வனமார்த்தமிருகம் விஷண்ணவிருக்ஷம் சமதீதோ யமுனா தடீமயாசீஹி சமதீதோ யமுனா தடீம் அயாசீஹி சமதீதோ யமுனா தடீமயாசீஹி நியமாய நிமஜ்ய வாரிணி த்வாம் நியமாய நிமஜ்ய வாரிணி த்வாம் நியமாய நிமஜ்ய வாரிணி த்வாம் அபிவீக்ஷ்யாதரதேபி காந்தினேயः அபிவீக்ஷ்யாதரதேபி காந்தினேயः அபிவீக்ஷ்யாதரதேபி காந்தினேயः விவசோ அஜனி கிம் நு இதம் விபோஸ்தே விவசோ ஜனி கிம் இதம் விபோஸ்தே விவசோ ஜனி கிம் இதம் விபோஸ்தே நனு சித்திரம் த்வவலோகனம் சமந்தாத் நனு சித்திரம் து அவலோகனம் சமந்தாத் நனு சித்திரம் த்வவலோகனம் சமந்தாத். ஸ்ரீ ஹரயே நமः. 8வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்றாள், அந்த அக்ரூரர் மறுபடியும் மறுபடியும் மொழி பார்த்தாள். உள்ள மறுபடியும் மொழினாக்க மறுபடியும் அங்கே சுவாமி தெரிகிறாள். ஆதிசேஷ தல்பத்தில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இப்போது காட்சி கொடுக்குறார். அவருக்கு கைகளில் சங்கம் சக்கரம் கதை, கையில் பத்மம் இதெல்லாம் வச்சுட்டுருக்காள். ஆதிசேஷ தல்பத்தில் அப்படி சாஞ்சுட்டுருக்காள். அவரை சுற்றிவரிலும் தேவதைகளும் சித்தாள் கந்தர்வாள் எல்லாரும் புஷ்பங்களை போட்டு ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி உள்ளே தெரிகிறது. வெளியில் எட்டி பார்த்தா கிருஷ்ணர் உட்காந்துருக்கார் ரத்தத்து மேலே சிரிச்சுண்டு. இது என்னடா அது விசேஷமாக இருக்குன்னு மறுபடியும் மொழி பார்த்தாலாம் அக்ரூரர். அந்த வைபவத்தை சொல்கிறாள். என்னென்னா, தான் சாக்ஷாத் மகாவிஷ்ணு, விஷ்ணுன்னா சர்வவியாபின்னு அர்த்தம். எங்கேயுமே தான் ஊடுருவி இருக்கப்பட்ட பரம்பொருளுங்கிறத
அந்த அக்ரூரருக்கு காட்டி கட்டாட்சத்தை கொடுக்கணுங்கிறது சுவாமியோட ஒரு ஆசை. அதனால அப்படி அக்ரூரருக்கு ரொம்ப திவ்ய தரிசனத்தை எடுத்து கொடுத்தாள்ங்கிற 8வது ஸ்லோகம் இது. புனரேஷ நிமஜ்ய புண்ணியசாலி புருஷம் துவாம் பரமம் புஜங்க போகே அரிகம்பு கதாம்புஜை ஸ்புரந்தம் சுரசித்தௌக பரீதம் ஆலுலோகே. புனரேஷ நிமஜ்ய புண்ணியசாலி, மகா புண்ணியசாலியான அந்த அக்ரூரர் சாட்சாத் கிருஷ்ணனே கூட இருந்த புண்ணியசாலி. அந்த அக்ரூரர் என்ன பண்ணார், மறுபடியும் தண்ணிக்குள்ளே மூழ்கினார், ஸ்நானம் பண்ணார். புனரேஷ நிமஜ்ய புண்ணியசாலி புருஷம் துவாம் பரமம் புயங்க போகே. புயங்க போகே பரமம் துவாம். அப்படி நீ ஆதிசேஷ தல்பத்தில் படுத்துட்டுருக்க, நிம்மதியாக படுத்துட்டுருக்கப்பட்டவன், யோக நிதிரையில் இருக்கே. அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளை பார்த்தார், ஸ்ரீமன் நாராயணனை பார்த்தார். அங்கே அது எப்படி கையில் என்ன வச்சுருக்க, அரி கம்பு கதாம்புஜை ஸ்புரந்தம். ஸ்புரந்தம்னா பிரகாசிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஏ பகவானே, பரம்பொருளே நாராயணா, நீ கிருஷ்ணா, நீ உள்ள பரம்பொருளாக நீ பிரகாசிச்சுட்டு இருந்தே. அரி கம்பு கதா அம்புஜைஹி, சக்கரம் சங்கு கதை பத்மம் இதெல்லாம் வச்சுட்டுருக்கே நீ. குருவாயூரப்படத்தை அப்படி தானே வச்சுட்டுருக்காள். அப்படி வச்சுட்டு பிரகாசிச்சுட்டு இருக்கப்பட்ட ஒன்றை சுத்தீவரில் யார் இருக்காள், சுர சித்தௌக பரீதம் ஆலுலோகே. சித்தாள் கந்தர்வாள் தேவதைகள் அந்நிய தேவதைகள் எல்லாம் சுத்திவரிலும் இருக்காள். அவள் புஷ்பங்களை போட்டு உன்னை ஆராதிச்சுன்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கப்பட்டாள் சுத்திவரிலம். இதை பார்த்தாள் அந்த அக்ரூரர் தண்ணிக்குள்ளேனாள். புனரேஷ நிமஜ்ய புண்ணியசாலி புருஷம் துவாம் பரமம் புஜங்க போகே அரிகம்பு கதாம்புஜை ஸ்புரந்தம் சுரசித்தௌக பரீதம் ஆலுலோகே. இந்த அழகான 8வது ஸ்லோகம் இது. 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அக்ரூரர் இப்போ சாதாரணமாக யமுனையில் மாத்திரம் மொழி இல்லையா, ஆனந்த சாகரம் ஆனந்த தண்ணிங்கிறதுல மொழிவிட்டாளாம். ஆனந்த சாகரத்தில் மொழிவிட்டாளாம். அவர் மொழிகி உடனே அவரை பகவானே சாட்சாத் நீ நாராயணன் அல்லவா நீ சொல்லி சகுணமாகவும் நிர்குணமாகவும் உபாதிக்க ஆரம்பித்தாளாம். பகவானை 2 விதமாக ஆராதிக்கிறது. என்ன வேத சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம், எல்லா விதமான குணங்களும் உள்ள ஒரு ஆந்த்ரபோமார்பிக் இமேஜ். நம்மளை மாதிரி மனுஷ ரூபத்தில் அப்படி பீதாம்பரம் சங்கம் சக்கரம் கதை, அழகான முகம், மந்தஹாசம், சுந்தர வதனம், கண்கள் 2 தாமரப்பூ மாதிரி இருக்கப்பட்ட கண்கள், மகர குண்டலம், திவ்ய கிரீட்டம், இப்படியாக நினச்சி சகுணமாக அவருக்கு நல்ல குணங்கள் பொருந்தியவர். அவர் பிரகாஷின்னு ஸ்மிதமான முகம்ங்கிறதா சொல்லிட்டு சகுணம். நிர்குணமாக அவர் பரம்பொருள், அவர் எல்லா சக்தியும் வச்சுருக்கப்பட்ட சக்தி அப்படிங்கிறதாக நிர்குணமாக. அப்புறம் ஒன்றுமே எல்லா குணங்களும் சேர்ந்ததுன்னா என்ன, இப்போ குணமே இல்லாதவர்னு அர்த்தம். அப்படி குணமே இல்லாத குணாதீதன் அப்படிங்கிறதா, குணத்துக்கெல்லாம் வெளிப்பட்டவர் அவர். ஹீஸ் அவுட் சைட் த ஆம்பிட் ஆஃப் டைம் ஸ்பேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரெயிட்ஸ் இதுக்கெல்லாம் வெளிப்பட்டவருங்கிறதா நினச்சி வேதாந்த பரமாக இப்படி நினச்சிக்கிறது இருக்கே, அது ஒரு விதம். இப்படி இவர் என்ன பண்ணார், 2 விதமாகவும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள். ஒன்றுமே புரியலையே கிருஷ்ணா, வெளியிலையும் உட்காந்துருக்கே, நீ உள்ளேயும் உட்காந்துருக்கே, வெளியில் பார்த்தாலும் தெரியுதே உள்ளே பார்த்தாலும் தெரியுதே சொல்லி ஆனந்தப்பட்டாலாம். ஆனந்த சாகரத்தில் மூழ்கினாலாம். மேலெல்லாம் ஒரேடியாக புலகாங்கீதமாகி மயிர்கூச்சலறியே அவர் மேலே இருக்கப்பட்ட ரோமங்கள்லாம் செங்குத்தா நின்று தான். ஆச்சரியத்தினாலேயும் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு ஆனந்த சமுத்திரத்தில் மூழ்கினத்தினாலையும் மேலெல்லாம் அவர் மேலே இருக்கப்பட்ட ரோமங்களெல்லாம் மயிர்கூச்சல் எரிஞ்சுதுன்னாள். புலகாவிரத்தாக அதை இந்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். சததா பரமாத்ம சௌக்கிய சிந்தோ வினிமக்னா பிரணுவன் பிரகார பேதை அவிலோக்கிய புனச்ச ஹர்ஷ சிந்தோ அனுவிருத்தியா புலகாவிருத்தோ யயௌ துவாம். புலகாவிருத்தோ யயௌ துவாம். அந்த அக்ரூரர் புலகாங்கிதம் அடைஞ்சாள். மேலெல்லாம் மயிர்கூச்சல் எரிஞ்சுது. என்னத்தினால, சததா பரமாத்ம சௌக்கிய சிந்தௌ. அவர் ஆனந்தமான சாகரம், ஆனந்த சாகரம், ஆனந்த சமுத்திரங்கிறதுல மொழியிருக்கார் அந்த அக்ரூரர். ஆகையினாலேயே இப்படிலாம் ஏற்பட்டதுனால்
ச ததா பரமாத்ம சௌக்கிய சிந்தௌ வினிமக்னா பிரணுவன் பிரகாரபேதை ரெண்டு விதமாகவும் பாட ஆரம்பிச்சாள், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாள். சுவாமியே, நீ நிர்குண பிரம்மம், நீ சகுண பிரம்மம் ரெண்டு விதமாகவும் சுவாமியை பிரார்த்திக்க ஆரம்பிச்சாள், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாள். அவிலோக்கிய புனச்ச ஹர்ஷசிந்தோஹோ, மறுபடியும் கீழே பார்த்தாள், மறுபடியும் வெளியில் பார்க்குறாள். இப்படி உன்னை பார்த்து பார்த்து ஹர்ஷசிந்தோஹோ அனுவிருத்தியா புலகாவிருத்தோ ஏவுத்வாம், புலகாங்கிதம் அடைஞ்சு போயிட்டாள். ஹாரிப்புலேஷன், மேலெல்லாம் மயிர்கூச்சல் எரிஞ்சு கொடுத்தவருக்கு. அப்படி மயிர்கூச்சல் ஏற்பட்டு மேலெல்லாம் அவருடைய ரோமங்களெல்லாம் செங்குத்தா நின்றுதான். அப்படி மேலெல்லாம் அப்படியே ஆட்டித்தான், உடம்பெல்லாம் ஆடித்தான். அப்படியே அந்த வர்ணிக்கிறாள் இங்கே 9வது ஸ்லோகத்தில். ச ததா பரமாத்ம சௌக்கிய சிந்தௌ வினிமக்னா பிரணுவன் பிரகாரபேதை அவிலோக்கிய புனச்ச ஹர்ஷசிந்தோ அனுவிருத்தியா புலகாவிருத்தோ யயௌ துவாம். ஒன்றை வந்து அடைஞ்சாலேவாராக அக்ரூருங்கிறாள். அக்ரூரர் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணதெல்லாம் பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 30 ஸ்லோகங்களில் சுவாமியை போய் சொல்கிறாள், ஸ்தோத்திரம் பண்ணுறாள் அக்ரூரர் பாகவத்தில். அடுத்த 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அக்ரூரர் வெளியில் வந்தோடனே அவர் மேலே பார்த்தாள் சுவாமி. மேலே ரோமங்களெல்லாம் 90 டிகிரியில் நிற்கிறது எல்லாம். அப்படியே ஹாரிபிலேஷனுங்கப்பட்ட ரோமாஞ்சனம்னு சொல்கிறது, மயிர்கூச்சல்னு சொல்கிறது, அப்படி ஏற்பட்டு தான் அந்த ஆச்சரியத்தினால அக்ரூரருக்கு. அப்படி வெளியில் வந்திருக்கார் சுவாமி. அவரை பார்த்துவிட்டு கேட்டாலாம், ஏ குருவாயூரப்பா, நீ இப்படி கேட்டையாமேன்னு சொல்கிறாள் பட்டத்திரி. கிமு ஷீதலிமா மாஞ்சலேயத் புலகோசௌ இதி சோதித்தேன தேன அதிஹர்ஷ நிருத்தரேண சார்த்தம் ரதவாசி பவனேஷ பாகிமாம் துவம். ஹே குருவாயூரப்பா, ஹே கிருஷ்ணா, நீ ரதத்தில் உட்காந்துண்டு அந்த யமுனா நதிக்கு கரையில் ரதத்தில் உட்காந்து நீ இவ்வாறாக கேட்டையாமே வெளியில் வந்த அக்ரூரரை பார்த்து. ஏண்டா அக்ரூரா, உன் மேலே இருக்கப்பட்ட ரோமங்கள்லாம் இப்படி செங்குத்தாக நிற்கிறதே, மயிர்கூச்சல் எரிஞ்சு நிற்கிறதே, என்ன தண்ணி ரொம்ப கோல்டாக இருந்ததோ அப்படின்னு விளையாட்டாகவும் விஷமமாகவும் கேட்குறாராம் சுவாமி. சுவாமிக்கு தெரியும் தன்னுடைய ரூபத்தை அங்கே பார்த்துக்கிட்டு தான் இப்படி ஆயிருக்குன்னுட்டு. இருந்தாலும் அவரை கேட்குறாளாம், என்ன அக்ரூரா, ரொம்ப குளிரித்தோ, உடம்பெல்லாம் ஒரேடியாக ஹாரிப்புலேஷனாக இருக்கே, மயிர்கூச்சல் எரிஞ்சிருக்கியே, என்ன அர்த்தம், என்ன காரணம், ஒரு கால் ரொம்ப குளிரித்தோன்னு கேட்குறாளாம் கரையில் ரதத்து மேலே உட்கார்ந்துருக்கப்பட்ட கிருஷ்ணர். அப்பேற்பட்ட ஏ கிருஷ்ணா, ரதத்தில் உட்கார்ந்துருக்கப்பட்டவனே, ஏ பவனேஷா துவம் பாகிமாம், நீ என்னை பார்த்தனும், என் மேலே இருக்கிற ரோகத்தெல்லாம் நீக்கி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், திடகாத்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லப்பட்ட 10வது ஸ்லோகம். கிமு ஷீதலிமா மகாஞ்சலேயத் புலகோசௌ இதி சோதித்தேன தேன அதிஹர்ஷ நிருத்தரேண சார்த்தம் ரதவாசி பவனேஷ பாயிமாம் துவம். கிமு ஷீதலிமா மகாஞ்சலேயத், இந்த யமுனா நதி இருக்கே, இது குளிர்ந்த தண்ணீர் போயின்னு இருக்கு, அதில் குளிச்சுவிட்டு உனக்கு ஒரேடியாக குளிர் நடுக்கிறதா, என்ன காரணம்ப்பா அக்ரூரா, ஏன் இப்படி? எத்து புலகோசௌ இதி சோதித்தேன தேன, என்னத்தினால அவனுக்கு புழக்கம் ஏற்பட்டிருக்கு, ஹாரிப்புலேஷன் ஏற்பட்டிருக்கு, மேலெல்லாம் மயிரெல்லாம் ரோமமெல்லாம் நிற்கிறதே, வத்திகளாக நிற்கிறதே, என்ன காரணம்னு கேட்டாலாம் கிருஷ்ணர். கிமு ஷீதலிமா மகாஞ்சலேயத் புலகோசௌ இதி சோதித்தேன தேன அதிஹர்ஷ நிருத்தரேண சார்த்தம் ரதவாசி பவனேஷ பாகிமாம் துவம். அப்பேற்பட்ட ரதத்தில் வெளியில் உட்கார்ந்துருக்கப்பட்ட ஹே பவனேஷா, என்னை காப்பாற்றணும்னு சொல்கிறாள் பட்டதிரி இந்த 10வது ஸ்லோகத்தில். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. புனரேஷ நிமஜ்ய புண்ணியசாலி, புனரேஷ நிமஜ்ய புண்ணியசாலி, புனரேஷ நிமஜ்ய புண்ணியசாலி புருஷம் துவாம் பரமம் புயங்க போகே, புருஷம் துவாம் பரமம் புயங்க போகே, புருஷம் துவாம் பரமம் புயங்க போகே. அரிகம்பு கதாம்புஜை ஸ்புரந்தம், அரிகம்பு கதாம்புஜை ஸ்புரந்தம், அரிகம்பு கதாம்புஜை ஸ்புரந்தம்
சுரசித்தௌக பரீதம் ஆலுலோகே, சுரசித்தௌக பரீதம் ஆலுலோகே, சுரசித்தௌக பரீதம் அல்லோகே. சததா பரமாத்ம சௌக்கிய சிந்தௌ, சததா பரமாத்ம சௌக்கிய சிந்தௌ, சததா பரமாத்ம சௌக்கிய சிந்தௌ வினிமக்னः प्रणुवन् प्रकारभेदै, विनिमग्नः प्रणुवन् प्रकारभेदै, विनिमग्नः प्रणुवन् प्रकारभेदै अविलोक्य पुनश्च हर्षसिन्धोः, अविलोक्य पुनश्च हर्षसिन्धोः, अविलोक्य पुनश्च हर्षसिन्धोः अनुवृत्त्या पुलकावृतो ययौ त्वाम्, अनुवृत्त्या पुलकावृतो ययौ त्वाम्, अनुवृत्त्या पुलकावृतो ययौ त्वाम्. किमु शीतलिमा महाञ्जलेयत्, किमु शीतलिमा महाञ्जलेयत्, किमु शीतलिमा महाञ्जलेयत् पुलको असाविति चोदितेन तेन, पुलकोऽसाविति चोदितेन तेन, पुलकोऽसाविति चोदितेन तेन अतिहर्षनिरुत्तरेण सार्धम्, अतिहर्षनिरुत्तरेण सार्धम्, अतिहर्षनिरुत्तरेण सार्धम् रथवासी पवनेश पाहि मां त्वम्, रथवासी पवनेश पाहि मां त्वम्, रथवासी पवनेश पाहि मां त्वम्. ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேத்தாப்பில் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே பகவதோ மதுரா பிரஸ்தான வர்ணனம் நாம 370 दशकम्. निशमय्यतवाथ यानवार्ताम् भृजमात्ताः पशुपालबालिकास्ताः किमिदं कथं नु इतीमाः समवेताः परिदेवतान्यकुर्वन्. करुणानिधिरेष नन्दसूनुः कथमस्मान् विसृजेद् अनन्यनाथाः. बत न किमु दैवम् एवमासीत् इति तास्त्वत् गतमानसा विलेपु. चरमप्रहरे प्रतिष्ठमानः सह पित्रा निजमित्रमण्डलैश्च परितापभरं नितम्बिनीनां शमयिष्यन् व्यमुचः सखायमेकम्. अचिरादुपयामि सन्निधिं वो भविता साधु मयैव सङ्गमश्रीः. अमृताम्बुनिधौ निमञ्जयिष्ये द्रुतमित्याश्वसिता वधूरकार्षीः. सविषादभरं सयाञ्चमुच्चैः अतिदूरं वनिताभीक्ष्यमाणः. मृदुतद्दिशि पातयन्नपाङ्गान् सबलो क्रूररथेन निर्गतो भूः. अनसा बहुलेन वल्लभानां मनसा चानुगतोऽथ वल्लभानां. वनमार्तमृगं विषण्णवृक्षं समतीतो यमुना तटीमयासीः. नियमाय निमज्य वारिणी त्वाम् अभिवीक्ष्यातरथेऽपि गान्धिनेयः. विवशो अजनि किं नु इदं विभोस्ते ननु चित्रं तु अवलोकनं समन्तात्. पुनरेष निमज्य पुण्यशाली पुरुषं त्वां परमं भुजङ्गभोगे. अरिकम्बुगदाम्बुजैः स्फुरन्तं सुरसिद्धौघ परीतमालुलोके. सतदा परमात्मसौख्यसिन्धौ विनिमग्नः प्रणुवन् प्रकारभेदैः. अविलोक्य पुनश्च हर्षसिन्धोः अनुवृत्त्या पुलकावृतो ययौ त्वाम्. किमु शीतलिमा महाञ्जलेयत् पुलकोऽसाविति चोदितेन तेन अतिहर्षनिरुत्तरेण सार्धं रथवासी पवनेश पाहि मां त्वम्. श्री हरे नमः. इति श्रीमन्नारायणीये भगवतो मथुरापुरी प्रस्थान वर्णनं नाम 370 दशकम्. श्री हरे नमः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். श्री हरे नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम्
न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।